எம்ஜிஆருடன் நேருக்கு நேர் அடித்து கொண்ட அந்த நடிகர் அலோபரமான ஷூட்டிங் ஸ்பாட் என்ன செய்வதுன்னு தெரியாம திணறி நின்ற இயக்குனர். மறைக்கப்பட்ட ஒரு மாஸ் நடிகரின் கதை இது. வீடியோவை முழுசா பாருங்க. தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் கிங் நடிகர் ரஞ்சன். அன்றைய தேதியில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டு நடிக்க வந்த ஒரே நடிகர் அவர்தான். அவரோட வாழ்வீசுகிற திறனுக்கு இணையா வாழ்வீச இந்திய சினிமாவிலேயே யாரும் இல்லை. விமானம் ஓட்ட ஓட்டுநர் உரிமை வாங்கி வைத்திருந்தார். அந்த அளவு பல்துறை வித்தகரா இருந்தார். அசோக் குமார் தான் ரஞ்சனுக்கும் முதல் படம். அதில் சாத்வீகமான புத்தர் வேஷத்தை ஏற்று நடித்திருந்தார் ரஞ்சன். அடுத்தடுத்து வந்த படங்கள் ரஞ்சனை ஆக்ஷன் ஹீரோவா மாற்றியது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, பாலிவுட் சென்று அங்கும் ஒரு கலக்கி விட்டு வந்தார் ரஞ்சன். ரஞ்சன் நடித்து BN ராவ் இயக்கிய படம் சாலிவாகன். ஆக்ஷன் படம். சண்டை காட்சிகள் தத்ரூபமாக இருக்க வேண்டும் என மெனக்கெட்டார் ராவ். கதைப்படி சாலிவாகனும் விக்ரமாதித்தனும் மோதிக்கிற காட்சி. வழக்கம் போல வாளை எடுத்து அசால்ட்டா சுத்தினார் ரஞ்சன். ஆனா எதிரில் இருந்த விக்ரமாதித்தன் சுத்திய வாளின் வேகம் ரஞ்சனை மிரளச் செய்தது. விக்ரமாதித்தன் வேறு யார்? சாட்சாத் எம்ஜிஆர் தான். காட்சி தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்கில் ஒரிஜினலாகவே சண்டை போட வச்சார் ராவ். அடிக்கிற அடி, வாள்களின் ஓசை ஸ்டூடியோ முழுக்க எதிரொலித்தது. ஒரு கட்டத்தில் ரஞ்சனுக்கு ஈகோ ட்ரிகராக முரட்டுத்தனமாக தாக்கினார். எம்ஜிஆரும் விடுவதாக இல்லை. வாட்களின் வேகம் நொடிக்கு நொடி அதிகரிச்சிட்டே போனது. சட்டென எம்ஜிஆர் ரஞ்சனை தள்ளிவிட, இப்போது ரஞ்சன் சட்டென வாளை தூக்கி எறிந்துவிட்டு, ராமச்சந்திரன் என்னை நிஜமாகவே தாக்குகிறான், கதைப்படி அவன் தோற்று விழ வேண்டும், ஆனா அப்படி அவன் செய்வதாக இல்லை என டைரக்டரிடம் கம்ப்ளைண்ட் செஞ்சார் ரஞ்சன். இல்ல, அவர் மேலதான் தப்பு என எம்ஜிஆர் பேச முயல, சட்டென நிறுத்து என சொன்னார் டைரக்டர். எம்ஜிஆர் அன்று சாதாரண துணை நடிகர், ரஞ்சனோ பெரிய ஹீரோ. இந்த அநீதியை ஏற்க முடியாத எம்ஜிஆர் சட்டென கோபப்பட்டு வெளியேற முயல, அவர் கையை பிடித்து இழுத்தார் ஒரு ஸ்டண்ட்மேன். கோபம் வேண்டாம் முருகா, உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் இன்னும் நிறைய உயரம் போகணும். உன் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு, கோபத்தால அழிஞ்சிடாத. அவர் சொன்ன வார்த்தை எம்ஜிஆரின் கோபத்தை அப்படியே தணித்தது. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற என எம்ஜிஆர் கேட்க, இப்போ உன் கேரக்டர் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தோத்து போகிற மாதிரி நடி என சொன்னார் அந்த ஸ்டண்ட்மேன். அந்த பக்கம் ரஞ்சனிடமும் பேசி சமாதானப்படுத்தினார். ஒரு வழியாக சண்டை காட்சி பிரமாதமாக படமாக்கப்பட்டுச்சு. எல்லாம் முடிந்து பேக்கப் சொன்ன பிறகு மெதுவாக ஸ்டண்ட்மேனிடம் வந்தார் எம்ஜிஆர். நான் பெரிய ஹீரோவா வருவேன்னு சொன்னேன், உன் ஆசை என்ன என்று எம்ஜிஆர் கேட்டார். நான் பெரிய தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என பதில் சொன்னார் அந்த ஸ்டண்ட்மேன். சரி, நீ எதிர்க்கிற முதல் படம் என்னுடையது, சிரிச்சிட்டே சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வாக்கு தெய்வ வாக்கு. அந்த ஸ்டண்ட்மேன் தயாரித்த முதல் படம் எம்ஜிஆர் படம்தான். படத்தின் பெயர் தாய்க்கு பின் தாரம். ஸ்டண்ட்மேனின் பெயர் சாண்டோ சின்னப்பத்தேவர். முன்னவே சொன்ன மாதிரி ரஞ்சன் இந்தி திரைப்பட உலகத்திலும் மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சார். ஆனால் அவர் ஹிந்திக்கு போனதுக்கப்புறம் தமிழ் திரைத்துறை மொத்தமாக மாறிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் சினிமாவை கையில் எடுத்து பிரபலியமாக்கத் தொடங்கியது. பராசக்தி சிவாஜி கணேசனை ஒரே நாளில் உச்சத்திற்கு கொண்டு போனது. மர்மயோகி, சர்வாதிகாரி, மலைக்கண்ணன், தாய்க்கு பின் தாரம் என்று வரிசையாக வந்த திரைப்படங்கள் எம்ஜிஆருக்கான ராபின்ஹுட் படிமத்தை உருவாக்குச்சு. ஏழைகளுக்காகவும் சத்தியத்திற்காகவும் போராடும் ஒரு வீரனாக எம்ஜிஆர்
தமிழ் சினிமாவில் உருவெடுத்து நின்னார். 1940களில் சம்பாதிச்ச பெயரையும் புகழையும் ரஞ்சன் 1950களை விரயமாக்க தொடங்கினார். 1957 எம்ஜிஆருடன் கொண்ட சின்னதொரு உரசலால் சாண்டோ சின்னப்ப தேவர் ரஞ்சனை மீண்டும் அழைச்சார். நீலமலை திருடன் படத்தில் கொண்டு வந்தார். தலையில் தொப்பியும் கௌபாய் ஆடையும் அணிஞ்சு ரஞ்சன் குதிரையில் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்று பாடி திரையில் தோன்றிய போது ரஞ்சன் ரசிகர்கள் கொண்டாடினார்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் திண்டாடினார்கள். என்ன இது, எங்க தலைவருக்கான பாத்திரம் அல்லவா இது, பாட்டும் அவருக்குத்தானே என்றெல்லாம் ரசிகர்கள் புலம்பியது எம்ஜிஆர் காது வரைக்கும் போனது. தன் தவற புரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் சுதாரிச்சுக்கிட்டாரு. தேவரிடம் சமாதானமானார். மீண்டும் நட்பு வலுப்பெற தேவர் எம்ஜிஆர் கூட்டணியில் தாவரிசை படங்கள் வந்து எம்ஜிஆரை புதியதோர் உச்சத்திற்கு கொண்டு போனது. 1969 கேப்டன் ரஞ்சன் என்ற படுதோல்வி படத்தை கொடுத்துவிட்டு சினிமாவிலிருந்து மொத்தமாக விடைபெற்றார் ரஞ்சன். அமெரிக்காவிற்கு சென்று தன் மனைவி கமலாவோடு குடிபுகுந்தார் ரஞ்சன். 1983 செப்டம்பர் 12 மாரடைப்பால் காலமாகும் வரை அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாழ்நாள கழித்தார். முதுகலை பட்டம் பெற்று நடனம், இசை போன்ற பல்துறைகளில் வித்தகராயிருந்த ரஞ்சன் சினிமா என்னும் விஷயத்தில் சாதிக்க முடியாமல் போனது சோகம்தான். ஆரம்ப பள்ளி படிப்பை கூட தாண்டாத எம்ஜிஆரும் சிவாஜியும் திரையில் உச்ச நட்சத்திரங்களாக ஜொலித்தது சினிமாவில் வியக்க வைக்கும் அதிசயமே.